தந்தையே, நீர் என்னுள்ளும் நான் உங்களும் இருப்பது போல அவர்களும் ஒன்றாயிருப்பார்களாக. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்று அன்னையாம் திரு அவை மூவொரு கடவுள் பெருவிழாவை சிறப்பிக்கின்றது. இந்த மூவொரு இறைவனுடைய பெருவிழாவினுடைய முக்கிய உண்மையாக அல்லது இயேசுவினுடைய ஜெபம் என்னவென்றால், எல்லாரும் ஒன்றாய் இருப்பார்களாக என்பதுதான். அன்பார்ந்தவர்களே, ஒரு வீட்டில் ஒரு அப்பாவுக்கு 3 பிள்ளைகளாம். அவர் மரண படுக்கையில் படுத்துட்டு இருக்கிறாரு. இந்த 3 பசங்களும் எப்படியாச்சும் ஒற்றுமையா இருக்கணும், தான் இறந்ததுக்கு பின்னாடி அவங்க ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்றதுக்கு எப்படி அவங்களுக்கு விளக்குறதுன்னு தெரியாம அவங்க அடுப்பு கிட்ட 3 மூங்கில் குச்சிகள் கட்டி வச்சிருந்தாங்க. அந்த 3 குச்சியும் கட்டி வச்சிருந்த குச்சியை எடுத்துட்டு சொல்லி 3 பேரையும் உடைக்க சொன்னாங்க. அவங்க ட்ரை பண்ணி பார்த்தாங்க. அவங்களால கட்டி வச்சிருந்த அந்த மூங்கில் குச்சி 3 இருந்ததுனால அவங்களால உடைக்கவே முடியல. அப்புறமா தனித்தனியா எடுத்து ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒவ்வொரு மூங்கில் குச்சி கொடுத்து அப்போ உடைக்க சொன்னாங்களாம். உடைக்க சொன்ன உடனே ஈஸியாக அவங்களால உடைச்சிட்டாங்க. இந்த சிறிய ஒரு உதாரணத்தின் வழியாக நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், எப்பொழுது நாம் ஒற்றுமையாக வாழ்கிறோமோ அப்பொழுது நம்முடைய வலிமை அதிகமாக இருக்கும். இணைந்து வாழ்ந்தால் எதையும் நம்மால் சாதிக்க முடியும் என்பதை இந்த சிறிய ஒரு உதாரணம் நமக்கு விளங்குகிறது. ஆகவே இந்த மூவொரு பெருவிழாவினுடைய மையமாக இருப்பது, தந்தையே, நீர் என்னுள்ளும் நான் உன்னுள்ளும் இருப்பது போல அவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக. இவ்வாறு மூவொரு இறைவன் ஒரே திருவுளம், ஒரே வல்லமை, ஒரே இறைத்தன்மை கொண்டிருப்பது போல அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் ஒற்றுமையோடு வாழ வேண்டும், அன்போடு வாழ வேண்டும், சமாதானத்தோடு வாழ வேண்டும் என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய மிகப்பெரிய ஒரு ஜெபமாகவும் வேண்டுதலாகவும் இருக்கின்றது. பிரியமானவர்களே, ஒற்றுமையின் உறவாகும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மூவொரு இறைவன் கடவுள் என்ன ஒரு மறைபொருள் நமக்கு கொடுக்கிறார்கள் என்றால், அவர்கள் வெறும் 3 ஆட்களாக இருப்பது என்பது கடவுள் ஒரு குழுவாக அல்லது குடும்பமாக ஒரு உறவாக வாழுகின்றார் என்பதை விளக்குகின்றது. காரணம், அன்னை மரியாள் கபிரியேல் தூதர் வழியாக தூய ஆவி உன் மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உன் மீது நிழலிடும் என்று சொல்லும்போது இறைவன் குடும்பத்திலே வாழ்கின்றார், சமூகத்திலே வாழ்கின்றார். அதைத்தான் விவிலியத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது கடவுள் ஒரு குடும்பத்தோடு சமூகத்தோடு உறவோடு வாழ்கின்றவராக இருக்கிறார். ஆக இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்திலே நாம் பிறந்திருக்கிறோம் என்றால், நம்முடைய குடும்பங்களிலும் இறைவனிடம் காணக்கூடிய அந்த ஒற்றுமை நம்முடைய குடும்பங்களிலும் சமூகத்திலும் காண வேண்டும். இயேசுவினுடைய திருமுழுக்கின் பொழுது இவரே என் அன்பார்ந்த மைந்தன் என்று சொல்லி மேகத்தின் வழியாக தந்தை அவரை ஆசீர்வதிக்கிறார். புறா வடிவிலே தூய ஆவியானவர் இறங்கி வருகிறார். இந்த ஒரு காட்சி மூவொரு இறைவன் ஒற்றுமையோடு இருக்கிறார்கள் அல்லது திருவுளத்தை நிறைவேற்றுவதிலே உடன் இருக்கிறார்கள் என்பதை நமக்கு விளங்குகிறது. அதே போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களிடம் உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று சொல்லி தந்தை மகன் தூய ஆவியானவருடைய பெயராலே நீங்கள் திருமுழுக்கு கொடுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு ஆசி வழங்குகின்றார். ஆக ஒரு நிறைவான ஆசீர்வாதம், ஒரு முழுமையான ஆசீர்வாதம் எங்கே இருக்கிறது என்றால், அது மூவொரு இறைவனுடைய வல்லமையிலே ஆசீர்வாதத்தின் வழியாக தான் நமக்கு கிடைக்கும். ஆகவே அதற்கு தான் நாம் ஒவ்வொரு திருப்பலியும் அல்லது நாம் எப்பொழுதெல்லாம் ஜெபிக்கின்றோமோ அப்பொழுது நாம் தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே என்று சொல்லி மூவொரு இறைவனுடைய
துணையோடு நாம் நம்முடைய ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். அப்பொழுதுதான் நம்முடைய ஜெபம் அல்லது ஆசீர்வாதம், நம்முடைய வேண்டுதல்கள் முழுமையாக கேட்கப்பட வேண்டும் என்பது நம்முடைய ஆழமான ஒரு விசுவாசமாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, புனித பவுல் இவ்வாறு சொல்கிறார்: ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக என்று சொல்லி 2 கொரிந்தியர் புத்தகம் அதிகாரம் 13 இறை வார்த்தை 13 சொல்கிறார். ஆக இந்த 3 கடவுளுக்கு தனி பண்புகள் இருக்கிறது. தந்தையினுடைய தனி பண்பு என்பது அன்பு, கடவுளின் அன்பு. கடவுள் அன்பாய் இருப்பதினாலே தன்னுடைய அன்பை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தன்னுடைய சாயலிலும் உருவிலும் மனிதனை படைக்கின்றார். தன்னுடைய ஒட்டுமொத்த அன்பையும் அவர்கள் மீது இந்த பார் உலகத்தை மனிதருக்காக படைக்கிறார். கடவுளுடைய அன்பு எவ்வளவு பெரியது என்பதை இந்த உலக படைப்பிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடியும். அதே போல மனிதன் வீழ்கின்ற பொழுது அல்லது இருளில் மாட்டிக்கொள்கின்ற பொழுது, சாவின் பிடியில் மாட்டிக்கொள்கின்ற பொழுது இறைவன் அப்பொழுதும் நான் இருக்கிறேன் என்று சொல்லி மீட்கின்றார். தனது ஒரே மகனை அனுப்பி நம்முடைய மீட்பராம் இயேசு கிறிஸ்து அவருடைய அருளின் வழியாக நம்மை மீட்டெடுக்கிறார். அதோடு ஆண்டவர் விட்டுவிடாமல் நம்மை வழிநடத்த தூய ஆவியானவருடைய துணையாளரை நமக்கு தந்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே நாமும் இப்பொழுது இணைந்து வாழ்கிறோமோ அல்லது ஒற்றுமையோடு வாழ்கிறோமோ, அப்பொழுது தூய ஆவியானுடைய அந்த ஆவியானவரை நம்முடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்கிறோம். தூய ஆவியானுடைய வழிநடத்தலையும் அவருடைய ஆசிரியையும் நாம் நிறைவாக நாம் பெற்றுக்கொள்ள கொண்டவர்களாக நம்மால் வாழ முடியும். நாம் எப்பொழுது ஒற்றுமையாக இருக்கிறோமோ அப்பொழுதுதான் பல காரியங்களை, வெற்றிகளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் காண முடியும். இந்திய சுதந்திரம் அடைந்ததற்கு ஒரு மிகப்பெரிய முக்கிய காரணம் என்னவென்றால், இந்தியர்கள் அனைவரும் ஒற்றுமையோடு இணைந்து ஒரே குரல் கொடுத்தது. அனைவருக்கும் சுதந்திரம் வேண்டும் என்று ஒற்றுமையோடு இருந்ததினாலே நாம் சுதந்திரத்தை பெற்றுக் கொண்டோம். அதே போல நம்முடைய குடும்பங்களில் அல்லது சமூகத்தில் நாம் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ வேண்டும் அல்லது அமைதியான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்றால் அதற்கு அடித்தளமாக இருக்க வேண்டியது ஒற்றுமை. ஆகவே அன்பார்ந்தவர்களே, எவ்வாறு ஒவ்வொரு கடவுள் தந்தை, மகன், தூய ஆவியார் 3 ஆட்களாக இருந்தாலும் அவர்கள் ஒரே உள்ளமும் ஒரே வல்லமையும் ஒரே தேவ சுபாவமும் கொண்டிருப்பது போல நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ஒற்றுமைக்கு எந்த அளவிற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இப்பொழுது மலர்கள் ஒன்றாக சேர்கின்ற பொழுது அது மாலையாக உருவாகின்றது. அதே போல கற்கள் ஒன்றாக சேருகின்ற பொழுது அது ஒரு மாட மாளிகையாக, ஒரு அழகான வீடாக அது மாறுகிறது. அதே போல மனிதர்களாகிய நாம் அனைவரும் ஒன்றாக இணைகின்ற பொழுது நாம் ஒரு மனிதத்தை, ஒரு இந்த சமூகத்திலே அன்பு கிடைக்கின்ற ஒரு குடும்பங்களாக இந்த மனித சமூகம் உருவெடுக்கிறது. ஆக இந்த நாளிலே குறிப்பாக நாம் நம்மையே சிந்தித்து அல்லது சோதனை செய்து பார்ப்போம். கணவன் மனைவிக்குள்ளாக உண்மையான ஒற்றுமை இருக்கிறதா, அல்லது பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளாக உண்மையான ஒற்றுமை இருக்கிறதா என்பதையும், அதே போல உற்றார் உறவினர்களிடையே இந்த சமூகத்திலே நாம் ஒற்றுமைக்கு எந்த அளவிற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம், நாம் உறவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோமா அல்லது பொருளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோமா என்பதை நாம் சிந்திப்போம். எவ்வாறு மூவர் இறைவன் ஒற்றுமையோடு வாழ்கிறாரோ அதே போல நாமும் ஒற்றுமைக்காக ஜெபிப்போம். மூவர் இறைவன் வாழ்கின்ற அந்த ஒற்றுமையை உங்களுடைய குடும்பத்திற்கு நிறைவாக பொழிந்து தூய ஆவியினுடைய அந்த வழிநடத்தின் வழியாக நாம் ஒவ்வொரு இறைவனை மகிமைப்படுத்துவோம். ஆகவே
ஒவ்வொரு இறைவன் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்து ஒற்றுமையில் வழிநடத்த இறை அருள் நாடுவோம். ஆமென்.